Hi students, seventh sum. If f dash x equal to x plus b, comma, f of 1 equal to 5 and f of 2 equal to 13, then find f of x. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷனோட வேல்யூ வந்து x plus b, f of 1 ஓட வேல்யூ வந்து 5, f of 2 ஓட வேல்யூ வந்து 30. Find f of x என்ன? இதுதான் f of x தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் given f dash x equal to x plus b, f of 1 equal to 5, f of 2 equal to 13, f of equal to என்ன? இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டுக்கணும்னா f of x டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா f dash x, f dash x இன்டிகிரேஷன் பண்ணோம்னா f of x. திரும்பவும் சொல்கிறேன், f of x டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா f dash x, f dash x இன்டிகிரேஷன் பண்ணோம்னா f of x வரும். திருப்பி சொல்ல, இந்த ஏரோ மார்க் பாருங்க, f of x வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா f dash x ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை இன்டிகிரேஷன் பண்ணோம்னா f of x வரும். நமக்கு தேவை f of x. அப்போ என்ன வரும்னா f of x ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் f dash x. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ f of x ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் f dash x dx. இதுதான் இதோட ஃபார்முலா. f of x கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. அப்போ f dash x ஓட வேல்யூ என்ன? x plus b. x plus b இங்கே எழுதக்கூடிய f of x இன்டெகிரல் x plus b dx. இதில் இன்டிகிரேஷனை உள்ளே கொண்டு போகிறோம், dx உள்ளே கொண்டு போகிறோம். f of x equal to x integration x dx plus b integral b dx. இப்போ என்ன பண்ணுறோம்னா f of x x dx plus b கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால b வெளியே எடுத்துட்டு இன்டெகிரேட் dx. இதுக்கு என்ன ஃபார்முலானா இன்டிகிரேஷன் f x பவர் n dx. இது இன்டிகிரேஷன் பண்ணோம்னா x பவர் n plus 1, டினாமினேட்டரில் x plus 1 plus c. அப்போது இன்டெகிரல் dx இன்டிகிரேஷன் பண்ணோம்னா x plus c. இப்போ f of x equal to x dx plus b இன்டெகிரல் dx. இப்போ f of x இன்டிகிரேஷன் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா பிரகாரம் n equal to 1ன்னு அர்த்தம். பவரில் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ n equal to 1 அதோட 1 ஆட் பண்ணும். f of x equal to x பவர் 1 plus 1, அது பவரில் இருக்கிற வேல்யூ அப்படியே டினாமினேட்டரில் எழுதுக்கோங்க. அதுக்கப்புறம் b எடுத்துக்கிட்டோம்னா இன்டெகிரல் dxோட ஃபார்முலா வந்து x, b இன்ட்டு x plus c. அப்போ இது என்ன வரும்னா f of x equal to 1 2 add x square by 2 plus bx plus c. இதுதான் f of x. அதுக்கப்புறம் இதோட முடிவு போது கிடையாது, இங்கே f of 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், f of 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ தான் bc இது இருக்குல்ல கோஎஃபிஷியன்ட், பியோட வேல்யூ என்ன, இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா f of x வந்துடும். ஃபஸ்ட்டு f of 1 equal to 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ f of 1 equal to 5ன்னா சப்ஸ்டிடியூட்டிங், அப்போது f of x இங்கே இருக்குது, அப்போ 1 இருக்குது, அப்போ x equal to 1 எடுத்துக்கலாம். இங்கே f of xன்னா இங்கே 1ன்னா அப்போ x equal to 1 தானே. சப்ஸ்டிடியூட்டிங் x equal to 1 in a. in a என்றது என்னன்னா இதுதான் ஏன்னு சொல்லுவோம். இது எக்ஸுக்கு வந்து இங்கே f of x இருக்குது, இங்கே f of x இருக்குது, இங்கே f of 1 இருக்குது. இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸு, இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே 1. அப்போ x equal to 1 இரண்டுமே சேம் தான், அதனால் x equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இதில். ஓகே, இப்போ ஏல x equal to, இப்போ f of 1 equal to 5, சப்ஸ்டிடியூட்டிங் x equal to இங்கே என்ன இருக்குதோ அதை x equal to 1ன்னு எடுத்து இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x இருக்கிற இடத்துல 1, இந்த x ஸ்கொயர் f of x என்ன x ஸ்கொயர் by 2 plus bx plus c. இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f of 1 ஸ்கொயர்னா 1 by 2, x வந்து b 1 ஆகிடு. எக்ஸுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா
b plus c. அப்போ f of 1 ஓட வேல்யூ என்ன 5. இந்த f of 1 க்கு பதிலா 5 எடுத்துக்கோங்க equal to 1/2 plus b plus c. இப்போ இது என்ன பண்ணா இதுக்கு மட்டும் முதல்ல LCM எடுங்க. LCM எடுத்தா 2. இந்த 1 அப்படியே வரும். இந்த 2b plus 2c போட்டு by 2. அப்போ 5/1 ன்னு எடுத்துக்கோங்க. இந்த டினாமினேட்டர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா இது இப்படி பண்ணனும், இது இப்படி பண்ணனும். இது பண்ணோம்னா 5 into 2 2b plus 2c plus 1. இப்போ 10 ஆயிடும். 2b plus 2c plus 1. இப்போ இந்த 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. 10 minus 1 2b plus 2c. அப்போ என்ன வரும்னா 9 equal to 2b plus 2c. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது என்ன வரும்னா f of 2 equal to 13 இருக்கு. f of 2 equal 13 னா இங்க f of 2 இங்க f of அப்போ இங்க x இங்க 2 இருக்கு. அப்போ x equal to 2 substituting in a இதுலயே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ 2 யும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா f of x square plus x square by 2 plus bx plus c. இதுல x ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். f of 2. அப்போ x இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2x square by 2 plus 2b plus c. அப்போ இது என்ன ஆகும்னா f of 2 ஓட வேல்யூ என்ன 13. f of 2 ஓட வேல்யூ 13. f of 2 ஓட வேல்யூ 13. அந்த f of 2 ஓட வேல்யூ 13 போட்டு 4/2 plus 2b plus 2c. இந்த 2 க்கு இந்த 4 கேன்சல் பண்ணா 2 1s are 2 2s are. அப்போ 13 equal to 2 plus 2b plus c போட்டோம்னா இந்த 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா 13 minus 2 இந்த 2b plus 2c. அப்போ 13 ல minus 2 போச்சுன்னா 11 equal to 2b plus 2c. 2b plus 2c equal to 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா b and c ஓட வேல்யூ வந்துடும் நமக்கு. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன 2b plus 2c equal to 9. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 2b plus 2c equal to 11. அப்போ இது மைனஸ் மைனஸ் இங்க பிளஸ் இந்த மைனஸ் இங்க பிளஸ் இந்த மைனஸ் இங்க பிளஸ் இந்த மைனஸ் மூணுமே மைனஸ். அப்போ 2b இது மைனஸ் 2b கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் c 2c ல மைனஸ் c போச்சுன்னா c மைனஸ் 11 ல 9 போச்சுன்னா மைனஸ் 2. இந்த c ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா b ஓட வேல்யூ வந்துடும். ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா c equal to ஃபர்ஸ்ட்லையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் செகண்ட்லையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அது நம்ம விருப்பம் எப்படியாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட்யூட்டிங் c equal to -2 in 1. இந்த 2b plus 2c equal to 9. அப்போ c என்றது வந்து -2 போடணும். 2b plus 2 into -2 equal to 9. 2b minus 4 equal to 9. இந்த 4 -4 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். 2b equal to 9 plus 4. 9 plus 4. அப்போ 2b equal to 9 plus 4 13. அப்போ b equal to 13/2. அப்போ இந்த c-யும் இந்த b-யும் வேல்யூ ஈக்குவேஷன் a-ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். Substituting c equal to -2, b equal to 13/2 in a. f of x equal to a equation வந்து f of x equal to x square by 2 plus bx plus c. அப்போ f of x equal to x square by 2, b ஓட வேல்யூ வந்து 13/2 x, b ஓட வேல்யூ 13/2 x plus c ஓட வேல்யூ வந்து -2. அந்த -2 இதுதான் இதோட சொல்யூஷன்.